வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொந்த பந்தங்கள் செய்த நம்பிக்கை துரோகங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணம் கொண்டவர்கள் அல்லவா, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் சொந்த பந்தங்கள் என்று வந்தாலேயே அவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே மாறிவிடுவீர்கள். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானமும் 11ஆம் இடமான லாபஸ்தானங்களும் பலவீனம் அடையும் பொழுது நீங்கள் அசைக்க முடியாதபடி நம்பிய சொந்தங்களை உங்களுக்கு பேராபத்தாக மாறிய ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். யாரை நீங்கள் முழுமூச்சாக நினைத்து எல்லா விதமான விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டீர்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பித்தார்கள். உங்களிடம் நல்லபடியாக பேசி உங்களின் உழைப்பையும் அன்பையும் சுரண்டி கொண்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது கை கொடுக்காமல் முதுகை காட்டி ஓடிய ஒரு நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். நம்மவர்களா நமக்கு இந்த துரோகத்தை செய்தார்கள் என்று நீங்கள் நெஞ்சை வெடித்து அழுத நாட்களை இந்த காலங்கள் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நம்பலாம், ஆனால் சொந்த பந்தங்களை இந்த ஒரு நேரத்தில் நம்பக்கூடாது. நீங்கள் சொந்த பந்தங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் நம்பிக்கை துரோகங்களும் தேவையில்லாத ஒரு தவறுகளும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டு இருக்கும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போல் நீங்கள் வெளியில் எவ்வளவு தான் அமைதியாகவே இருந்தாலும் உள்ளக்குள்ள ஒரு புயலானது வீசிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதனை யாரிடமும் நீங்கள் காட்ட மாட்டீர்கள். ஆள் மனதிற்குள் அந்த ஒரு புயலானது இன்னும் அடித்து கொண்டே தான் இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களை உங்களை பார்த்தவர்கள் இவர் மிகவும் அமைதியான ஒரு நபர்களாக இருக்கிறார்களே, இவருக்கு எந்த கவலையும் இருக்காதோ என்று கூட உங்களை நினைத்து பார்த்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் எத்தனை நாட்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டீர்கள், வீடுகளுக்கு படம் கொடுக்காமல் எத்தனை நாட்கள் சாப்பாடு இல்லாமல் தனி ஒரு நபராக எங்கு செல்வது என்று தெரியாமல் தவித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இருந்தாலுமே எல்லாரும் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களை தேடி போனால் நம்மளை ஏதேனும் ஒன்றை தவறாக பேசி விடுவார்களோ, தவறான வார்த்தைகளில் நம்மளை கூறி விடுவார்களோ என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அதனை நீங்கள் யாரிடமும் அவ்வளவு எளிதில் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். பகலில் எல்லோரிடமும் சிரித்து பேசினாலும் நீங்கள் இரவு நேரத்தில் தனியாக அமர்ந்து பழைய நினைவுகளை நினைத்து கண்ணீர் வடித்த ஒரு நாட்களும் நேரங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். யாரையும் குறை சொல்லவில்லை, யாரிடமும் உதவிகள் கூட கேட்கவில்லை. ஏனென்றால் என்னுடைய வழியை யார் புரிந்து கொள்ளுவார்கள் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இது ஏற்பட்டு மென்மேலும் இது உங்களுடைய வாழ்க்கையவை கேள்விக்குறியாகவும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தின் பொறுப்புகள், பணத்தின் நெருக்கடிகள், உறவுகளில் ஏற்பட்ட காயங்கள், எதிர்காலம் பற்றிய பயங்கள், இவை அனைத்தும் மனதில் சேர்ந்து ஒரு அமைதியான புயலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் வெளியே நீங்கள் அதே அமைதியான முகத்துடன் தான் இருந்திருப்பீர்கள். உங்களுக்கு நாட்களும் காலங்களும் கடக்க கடக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்பட்டு உங்களை அது மென்மேலும் ஒரு காயத்திலும் ஒரு கஷ்டத்திலும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கப் போகுது. ரிஷபம் ராசிக்காரங்களை தனம் தொடர்பான நெருக்கடிகள் இப்பொழுது குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தினால் எந்த விதமான பிரச்சனைகளும் இனிமேல் ஏற்படவே ஏற்படாது.
ஆரோக்கியங்கள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் கவலையுடன் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. புதுவிதமான பயணங்கள் மூலம் மாற்றங்கள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் மேம்பட்டு அதுவும் இன்னும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போகும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள். இழுப்பறியான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றிக் கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. சுக்கிரனின் அருளால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இந்த ஒரு காலமானது இருக்கும். ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்று ஜோதிடத்தில் கூறப்படுது. பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி சில காலங்களில் சுக்கிரனின் சாதகமான நிலை வசதிகள், அழகு, நிம்மதி போன்ற பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கப்படலாம். ஒரு காலத்தில் உங்களுக்கு எட்டாததாக தோன்றிய சில ஆசைகளும் மெதுவாக சாத்தியமானதாகவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அல்லது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய தருணங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டும் கிடையாது. மன நிம்மதி, நல்ல உறவுகள், ஆரோக்கியம், குடும்ப மகிழ்ச்சி ஆகியவும் அதில் அடங்கும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும் ஒரு காலமாகவே இந்த ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எனவே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் நன்றியுடன் பயன்படுத்திக் கொண்டால் அந்த முன்னேற்றங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலையானதாகவே நிச்சயமாக நிற்கும். பணவரவும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. ரிஷபம் ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானமான 2ஆம் இடம், லாபஸ்தானமான 11ஆம் இடம் ஆகிய இரண்டும் சுபத்துவம் அடைவதால் உங்களை வாட்டி வதைத்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது நெருங்கிவிட்டது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கைகளில் பணப்புழக்கம் என்பது தாராளமாகவே தங்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில், பார்க்கக்கூடிய வேலைகள் அல்லது கை கொடுக்காமல் முடங்கி கிடந்த முதலீடுகள் என பல வழிகளில் இருந்தும் வருமானங்கள் வர தொடங்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். இதுவரை ₹1 வருமானத்திற்கு ₹10 உழைக்க வேண்டியிருந்த நிலைமைகள் மாறி உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற இரட்டிப்பு பணவரவு உங்களை தேடி வந்து உங்களை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். முடங்கிய பொருளாதாரத்திற்கு புதிய சிறகுகள் முளைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இது பிறக்குதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு காயத்திலும் ஒரு கஷ்டத்திலும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்க போகுது. ரிஷபம் ராசிக்காரங்களை தனம் தொடர்பான நெருக்கடிகள் இப்பொழுது குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தினால் எந்த விதமான பிரச்சனைகளும் இனிமேல் ஏற்படாது. ஆரோக்கியங்கள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் கவலையுடன் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. புதுவிதமான பயணங்கள் மூலம் மாற்றங்கள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் மேம்பட்டு அதுவும் இன்னும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போகும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள். இழுப்பறியான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றிக் கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது.
சுக்கிரனின் அருளால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இந்த ஒரு காலமானது இருக்கும். ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்று ஜோதிடத்தில் கூறப்படுது. பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி சில காலங்களில் சுக்கிரனின் சாதகமான நிலை வசதிகள், அழகு, நிம்மதி போன்ற பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கப்படலாம். ஒரு காலத்தில் உங்களுக்கு எட்டாததாக தோன்றிய சில ஆசைகளும் மெதுவாக சாத்தியமானதாகவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கலாம்.